ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 14/2/2026 விஷுவ வஷு வருடம் மாஷி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி. மாலை 4:43 பின்பு திரையோதஷி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூராடம். இரவு 7:01 பின்பு உத்திராடம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 வரை, குளிகை காலம் காலை 6 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருக சீரிஷம். சனி மகா பிரதோஷ நாளாகவும் உலக காதலர் தின நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 8. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டமில்லாத நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் களை கட்டும். வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால 4 பக்கமும் நன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணைந்த காதலில் தர்க்கம் வருவதும் பிரிந்த காதலில் சொர்க்கம் தெரிவதும் இயல்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க கோரம்ப கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் அதிகரிக்கும். தடங்கள் இல்லாத தன வரவுகள் மிகுதியாகும். நல்ல நல்ல நட்புகளை நியாயமான மனசால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் அலைகளை விட காதல் வலை வலிமையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் பலன் தரும். உங்களுடைய கடந்த கால சேவைகளுக்கு கடந்த கால தான தர்மங்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் கலந்த பார்வைக்கு கூர்மை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV.
கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு அதிகரிக்கும். கடந்த கால விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் மனம் ஈடுபடும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 20 வருட பாசத்தையும் 2 நிமிட காதலையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க செல்வ நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும். அஷ்டம சனி காலமாகவே இருந்தால் கூட உங்களுக்கான எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய, எதிரிகள் உதிரியாகக்கூடிய, நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகக்கூடிய சந்தோஷமான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்ல முடியாத சோகத்தையும் வெல்ல வைப்பது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க மாங்கல்யேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான ஏற்றங்கள் அமையும். மனித நேயம் மிகுதியாகக்கூடிய, மன அமைதி அதிகமாகக்கூடிய, உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் என்ற 3 எழுத்தை விட காதல் என்ற 3 எழுத்துக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க அண்ணன்மார் சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும், கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும். உங்களுடைய துணிவான செயல்பாடுகள் மூலமாக துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வலிமையான மனிதனுக்கு புதுமையான அன்பு காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க படைவீட்டம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும். உங்களுடைய மென்மையான பேச்சுக்கள் மூலமாக மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதலில் வரும் காதலை விட முதுமையில் தொடரும் காதலுக்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க வேம்புலை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகும். சிக்கனம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடித்து செல்வம் அப்படிங்கிற விஷயத்தை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அட்டமாதிபதி சந்திர பகவான் ராசியில் இருக்கிறதுனால கடந்த கால நட்டங்கள் தவிர்க்கப்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
ஆழமான காதலுக்கு அனுமதியே தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க சொயம்பு லிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகன ஆசைகள் நிறைவேறும். ருண ரோக சத்துருபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய, தேவையில்லாத பண இழப்புகள் தவிர்க்கப்படக்கூடிய, உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான நன்மைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான காதல் நன்மையானது என்பதை மென்மையாக புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க பிரம்ம சக்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சுணக்கங்கள் விலகி இணக்கமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் மோகத்தையும் கால நேரத்தையும் கட்டி போட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க வீரமுக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும். உங்களுக்கான தியாகத்தின் மூலமாக கடந்த கால உங்களுடைய தியாகத்திற்கு மேலான யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலுக்கு மனம் வேண்டும், வாழ்வதற்கு பணம் வேண்டும் என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும்
குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.